பரமேஸ்வரன் மாதேஸ்வரனாக வந்து அருள் புரிந்த மலை தான் மாதேஸ்வரன் மலை. இது மிக பழமையான ஒரு கோயிலாகும். இது வந்து கர்நாடகாவில் தெற்கு சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையினோட அழகிய மலைச்சாரலில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேட்டூர்லேருந்து 51 கிலோமீட்டரில் நம்ம வந்து பாலாற்றங்கரை தாண்டி கர்நாடகாவில் நுழைஞ்சி இந்த மலை மேலே ஏறி இந்த கோயிலை வந்து அடையலாம். இந்த கோயில் வரலாறு என்ன அப்படின்னாக்கா, 15ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்து வானிலிருந்து ஒரு சிறுவனாக வந்த ஒரு பாலகன், அவன் வந்து சிவபக்தனாக அங்கே திகழ்ந்து வரான். இந்த பகுதியில் அவன் பல அற்புதங்கள், நோய் நொடிகளை தீர்த்து, பால் சொரியாத பசுவை வந்து பால் சொரிய வச்சு விஷக்கடிகளிலிருந்து ஜனங்களை காப்பாற்றி அந்த சிறுவன் வந்து சிவனின் அம்சமாக பல அவதாரங்கள் அற்புதங்கள்லாம் நிறைய பண்ணுறான். அதனால் மக்கள் அவன்கிட்ட நிறைய பேர் வந்து ஆசீர்வாதம் வாங்குகிறாங்க. இந்த சிறுவன் வந்து காலப்போக்கில் வளர்ந்து காட்டுக்குள்ளே இந்த மாதேஸ்வரம் மலை இருந்த பகுதியில் உள்ளே சென்று 12 ஆண்டுகள் கடுமையான தவம் மேற்கொள்கிறாரு. நல்லா அப்போ வந்து அவர் புலி மீது வாகனத்தில் வலம் வந்ததை எல்லாம் பார்த்துருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் எந்த ஆண் குழந்தை கர்நாடகாவில் பிறந்தாலும் மாதன்னு பேர் வைப்பாங்க. அந்த மாதிரி இந்த சிறுவனுக்கும் மாதன் அப்படின்னு பேர் வச்சு எல்லாம் அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிறுவன் வளர்ச்சியடைந்து பெரிய ஆளாகி 12 வருஷம் தவம் புரிந்து பிறகு மாதேஸ்வரன் மலையில் இந்த இடத்துல வந்து சிவனோடு அப்படியே ஒரு கல்லாக மாறி, லிங்கமாக மாறி, அப்படியே ஒரு சிவனாக மாறிட்டார் அப்படின்றது இந்த வரலாறு கூறப்படுகிறது. ஸோ மாதன் என்ற பெயரோடு ஈஸ்வரன் என்கிறதையும் சேர்த்து மாதேஸ்வரன் சாமியாக இங்கே இருக்கிற கர்நாடகா பக்தர்கள், தமிழ்நாட்டிலேருந்து வர பக்தர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் எல்லாம் வழிபட்டு வராங்க. இது தினசரி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபடக்கூடிய நம்பிக்கையான ஸ்தலம். இங்கே ஏராளமான தங்குமிட வசதிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து சிவராத்திரி, நவராத்திரி, அமாவாசை, பௌர்ணமி, யுகாதி, மகா சிவராத்திரி போன்ற நாட்களில் ஏராளமான லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து மிகப்பெரிய உற்சவமெல்லாம் நடைபெறும். இங்கே தினசரி பக்தர்களுக்கு அன்னதானம், இலவச அன்னதானம் வழங்குகிறாங்க. மேலும் ரிஷப வாகனம், புலி வாகனத்தில் மாதேஸ்வரன் சாமியை வந்து தேரில் வச்சு வலம் வரதை இழுத்துட்டு வந்து வலம் வரதை ஒரு வேண்டுதலாக நிறைவேற்றுறாங்க. நிறைய பேர் மொட்டை அடிச்சுக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு இந்தியாவில் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு சிவனின் அம்சமான தலம். அதாவது மகானாக மாறிய சிவன் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலில் வந்து நம்ம சொல்லலாம். மாதேஸ்வரன் மலைக்கு நம்ம மலை அடிவாரத்துலேருந்து மேலே போகிறதுக்குள்ள 18 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அந்த கொண்டை ஊசி வளைவுகள் கடந்து மேலே மாதேஸ்வரனை போய் அடைஞ்சோன்னா அங்கே பெரிய டவுனே, ஒரு சிட்டி மாதிரி இருக்குது. அப்புறம் மேலும் வந்து மலை மேலே வந்து ஒரு புலி வாகனத்தில் மாதேஸ்வரன் சுவாமி அமர்ந்திருக்கிற மிகப்பெரிய சுதை சிற்பம் சிலை வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. அது வந்து பார்க்கும்போதே மெய் சிலிர்க்க வைக்கிறது. கண்ணப்ப நாயனாருடைய வம்சத்தில், அதாவது அந்த வேடர்கள் வம்சத்தில் வந்தவர்கள் தான் இந்த கோயில் மாதேஸ்வரன் மலையில் அர்ச்சகர்களாக பணியாற்றி வருகிறார்கள் என்பது தனி சிறப்பு. மாதேஸ்வரன் மலைக்கு தினசரி ஏராளமான பக்தர்கள் வந்து சிவனின் அம்சமாக இருக்கிற மாதேஸ்வரன் சுவாமியை வழிபட்டு அருள் பெறுவதோடு இங்குள்ள இயற்கையும் ரசித்துவிட்டு செல்கின்றனர். மேலும் வந்து இங்கே தீர்க்க முடியாத குடும்ப பிரச்சனைகள், குணமாகாத நோய்கள், விஷக்கடிகள் மற்றும் வந்து பசு, பால், நம்ம ஆடு, மாடு இவைகள் எல்லாம் நன்கு நம்ம பேணி காக்க இங்கே வந்து மாதேஸ்வரன் சுவாமியை வந்து வழிபடுறாங்க நிறைய பேர். இந்த பழமையான இந்த மாதேஸ்வரன், அதாவது மலை மாதேஸ்வரன் என்று MM ஹில்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த மலை மாதேஸ்வரன் கோயில் வந்து ஒரு புண்ணிய பூமி. இது மேட்டூர்லேருந்து ஒரு 51 கிலோமீட்டர், நிறைய பேருந்து வசதி உள்ளது. ஸோ ஆன்மீக அன்பர்கள் வந்து அவசியம் சென்று நல்ல மன அமைதி, நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உடல் சூழல் மற்றும் ஒரு இறைவன் அருள் பெற்று வளமாக வாழ அவசியம் செல்ல வேண்டிய ஒரு ஸ்தலம் மலை மாதேஸ்வரன் கோயில். ಕಲ್ಮಾಡಿ ಹುಲಿಯ ಹುತ್ತ ಮಾಡಿ ಮಿಕ್ನಾದ ಜಾತಿಲೆಲ್ಲ ಮೆಳೆ ಮಾಡಿ ಕರಡೀನು ಹುಲಿನು ಕಟ್ಟಾಡುವಂಥ ಉತ್ತರ தேசையின பாதுகொன்சல உகே. இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.